பெண் குரல் வளம் இருக்கும் ஆண்களுக்கு அரசு சார்பில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காது மூக்கு தொண்டை நிபுணர் குமரேசன் எழுதிய மகரக்கட்டு மருத்துவம் என்கிற நூல் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் புத்தகத்தை வெளியிட்டார். புத்தகத்தின் முதல் பிரதியை பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெண் குரலுடைய 1010 பேருக்கு சிகிச்சை அளித்தவர் மருத்துவர் குமரேசன் என்று பாராட்டு தெரிவித்தார். பெண் குரலுடையவர்கள் மிகவும் மனம் நொந்து போய் இருப்பார்கள். ஆனால் இந்த மகரக்கட்டு சிகிச்சை அவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருவதாக தெரிவித்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அரசு சார்பில் தனி சிகிச்சை அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். இந்தியாவிலேயே அதிகப்படியான மருத்துவமனைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்றாலும் கூட இன்னமும் புதிய புதிய முயற்சிகளை தமிழகத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவேதான் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் குமரேசன் அவர்களின் வாயிலாக இந்த மகத்தான மருத்துவமும் இவரோடு போய்விடக் கூடாது, அல்லது இவர் உருவாக்கி இருக்கிற இரு மருத்துவர்களோடு அது நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அரசின் சார்பிலேயே இவரின் மூலம் அரசு மருத்துவர்கள் பலரை பயிற்றுவிக்கிற அந்த பணியினை மிக விரைவில் தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ நிபுணர் குமரேசன் ஔவையாரும் தொல்காப்பியரும் சொல்லித்தந்த மருத்துவம் தான் இந்த மகரக்கட்ட மருத்துவம் என்று தெரிவித்தார். இந்த மருத்துவத்தை பெரியதாக எடுத்துச் செல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் தயாராகிவிட்டார் என்றும் இதன் மூலம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குரல் மாற்று சிகிச்சை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உலக அளவுல தமிழில் இருந்து இந்த மருத்துவம் உலக அளவுல செல்லுது, அதான் முக்கியம். இந்த மகரக்கட்டு மருத்துவம், இந்த தமிழ் மருத்துவம் உலக அளவுல தமிழ்நாட்டிலிருந்து போகுதுன்னா நமக்கு எல்லாருக்கும் பெருமை. நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இதை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். நம்ம தான் என்னமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இது என்னன்னா எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரே செய்தி, பீவர்போனியா ஒரு நோய் அல்ல, இதை சுலபமாக குணப்படுத்தி விடலாம் என்பதுதான். இல்லாம இல்லை, ஆனா நம்ம எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இதை நம்ம சரி செய்துவிடுவோம் என்பது எண்ணம்